ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா, போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மாபெரும் வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே 40,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 4,000 வேகன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்தளவுக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு தான் இந்த பதவிக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகம் முழுவதுமே 4,000 வேகன்சி இப்போ நோட்டீஸ் மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மந்த் இறுதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா டிரைவராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்துறை கழகத்தில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான பதவிக்காக இப்போ நோட்டீஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்புக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இந்த வேலைக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த வேலையை பொறுத்தளவுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, எக்ஸாம் இருக்குமா, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இதில் நடக்குது, என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எப்படி அப்ளை செய்வது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. எவ்வளோ சேலரிகள் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவே பெரிய டவுட்டாகவே இருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா நிறைய பேர் நிறைய கவர்மெண்ட் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். அவளுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. சில போக்குவரத்து துறையிலேருந்து நம்மளுக்கு இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டீஸ்னை பொறுத்தளவுக்கு தமிழகம் முழுவதுமே ஒரு 4,000 வேகன்சி ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விருப்பமுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரங்களில் நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாக கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை செய்வது, இதில் என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தோன்னா என்னென்ன முக்கியமான நிபந்தனைகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓட்டுநர் உரிமை ஹெவி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடத்துனருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு நிபந்தனையாக வைத்திருக்காங்க. எல்லாம் இந்த வேலைக்கு தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதில் முன் அனுபவம் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் நிறைய ஒரு உயிரை பார்த்தீங்கன்னா காப்பாற்ற சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் நம்ம செய்ய போகிறோம். இந்த வேலைக்கு ஏற்கனவே நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் இது மாதிரி டிரைவராக நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு சர்டிஃபிகேட் சான்றிதழ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பாக இதில் உங்களுக்கு முன்னுரிமை கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலும் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க, பட்டதாரி இது மாதிரி சான்றிதழ்களாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் இப்போ போக்குவரத்து துறை கழகத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்புக்கான நோட்டீஸ் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த தகுதிகளாம் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே போதும். நீங்கள் டிரைவராக இருக்கணும். டிரைவராக ஹெவி நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே எங்கேனா ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது கவர்மெண்ட் ப்ரைவேட் பஸ்களில் நீங்கள் ஓட்டுநராக இருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நடத்துனருக்கும் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்முக தேர்வு நடக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதன் அடிப்படையில் தான் ப்ராசஸிங்லாம் நடக்க போகுது. முழுமையாக நம்ம என்னென்ன நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஆள் சேர்ப்பு 2025 4,000 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிக்கான ஆன்லைன் விண்ணப்பவும் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிக்காக ஆள் சேர்ப்புக்கான
ஸோ அறிவிப்பை சென்னை மாநில விரைவில் போக்குவரத்து கழகம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெளியிட்டு உள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சொன்னால் அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய வெப்சைட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஸோ வேலையை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பதிவின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு தான் இந்த 4000 வேகன்சி வந்து ஓவராலாகவே கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக்காகவே 18 தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போது இருந்து பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்களில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 30-40 தான் வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஸோ கிடைக்க போகுது. ஸோ அடுத்ததாக வேலையிட பொறுத்தளவுக்கு தமிழகம் முழுவதுமே ஸோ பயன்படுத்தும் முறை நிகழ்வு நிலையில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி SSLC முடித்தவர்களுக்கு நீங்கள் முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 10th 12th நீங்கள் வந்து முடித்திருக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா 18 மாதங்கள் அனுபவம் காரண வாகன ஓட்டுநர் உரிமை வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் 18 மாதங்கள் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வாகனங்கள் வந்து ஓட்டி தகுந்த அனுபவம் வாய்ந்த ஒரு சான்றிதழ் நீங்கள் வந்து வச்சுருந்தாலே போதும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வயது வரம்பு பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் 24 வயதிலிருந்து நிரம்பியவராக இருக்க வேண்டும். 24க்குள்ளே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து தகுதியானவர்களாக அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக 40 வயதுக்குள்ளே மிகாதவராக இன்றைக்கி வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த SC STக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 45 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி OC 50 வயதுக்கு நிரப்பக்கூடாது. ஸோ மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினை சேர்ந்தவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 55 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் கட்டணத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் SC STக்கு 590. அதே மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1180 ரூபா வந்து கட்டணங்கள் வந்து செலுத்தி தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டுற மாதிரி வந்து இருக்கும். இந்த வேலையில் தேர்வு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு வந்து இருக்கும், ஓட்டுநர் சோதனை வந்து இருக்கும், அதே மாதிரி நேர்காணல் வந்து இருக்கும். எழுத்து தேர்வை பொறுத்தளவுக்கு ஒரு பேராக கொடுத்துருவாங்க. தெளிவாக நீங்கள் வந்து எழுதிட்டாலே போதும். ஸோ இது மாதிரி தான் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு இருக்கும். போக்குவரத்துறையில் நீங்கள் வேலை செய்ய விருப்பம் முடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வாய்ப்பாக தான் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ உடல் தகுதியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது. ஸோ பார்வை சுக்கூர்மை பரிந்துரைக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும். ஸோ விண்ணப்பதாரர்களின் பின்வரும் குறைபாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என கண் பார்வை குறைபாடு, கேட்கும் திறன் குறைபாடு, ஸோ மாலைக்கண் நோய் மற்றும் நிற குறைபாடுகள் இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண உங்களுக்கு வந்து தகுதி இல்லை அப்படின்னு தான் அனைத்து சோதனைகளும் செய்து தான் உங்களுக்கு வந்து இது வந்து செலக்டே வந்து பண்ணுவாங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஆன்லைன் விண்ணப்பம் தொடக்க தேதி வந்து கூடியவர்கள் இந்த மந்த் திருத்திக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து வெளியே இருக்குது. சரி, ஓகே. ஸோ எனக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த வேலைகள்லாம் நம்ம சேனல் அப்டேட் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.